வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்க போறது ஒரு பழைய சிறுகதை. ஆனா பழமை நினைச்சு ஒதுக்கிடாதீங்க. இந்த கதை கேட்குற ஒரு கேள்வி இருக்க, அது இன்னைக்கும் நம்ம ஒவ்வொருத்தர் மனசுலயும் மெதுவா ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அது என்ன கேள்விங்கிறத கடைசியில சொல்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா என் கூட வாங்க. இந்த கதை எழுதினவரை பத்தி முதல்ல கொஞ்சம் தெரிஞ்சுக்கும். தமிழ் இலக்கிய உலகத்துல வெகு சிலருக்கு கிடைச்ச பெருமை இவருக்கு கிடைச்சிருக்கு. ஞானபீடு விருது வாங்கின முதல் தமிழ் எழுத்தாளர் இவர் தான். சாகித்ய அகாடமி விருதும் வாங்கியிருக்கிறாரு. நாவல், சிறுகதை, நாடகம், மொழிபெயர்ப்புன்னு தமிழுக்கு அள்ளி கொடுத்தவர். யாருன்னு இப்ப சொல்லிடலாம், நம்ம எல்லாரும் நேசிக்கிற அகிலன். அவரோட நாதன் உள்ளிருக்கையில் நாதன் உள்ளிருக்கையில் இதுதான் இன்னைக்கு நம்மளுடைய கதை. கதை யாரை பத்தி? கதையோட நாயகம் பேரின்ப நாயகம். 60 வயசு தாண்டினவர். ஒரு சித்த வைத்தியர். ரொம்ப சுவாரஸ்யமான ஆள் இவர். சித்தர் பரம்பரையிலே வளர்ந்தவர். ஆனா சித்து வேலை, மாய்ஜாலம், கடவுள் கும்பிடுறது இதெல்லாம் அவருக்கு துளி கூட நம்பிக்கை இல்லை. கோயிலுக்கு போய் கல்லை சுத்தி மக்கள் அழுது தொழுது ஆடி பாடுறத ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கிறாரு, அவ்வளவுதான். இவரோட ஒரே ஒரு கேள்வி, நாதன் உள்ளிருக்கையில் இவர்கள் ஏன் நட்டக்கல்லை தேடி போகிறார்கள்? இது நம்ம முன்னாடி கேட்ட சித்தருடைய ஒரு வாக்கியம் தான். அதையே கதையினுடைய மூலக்கூறா ஆக்கியிருக்கிறார் இந்த கதையில. கடவுள் நம்ம உள்ளே இருக்கும்போது வெளியே ஏன் தேடி போறாங்க? இதுதான் அவரோட நிலை. ஒரு அகிலனுடைய இன்னொரு பக்கமா பார்க்க முடியுது. ஆனா இங்க ஒரு நுட்பம் இருக்கு, அதை நீங்க கவனிக்கணும். அகில இந்த கதையில கடவுள் மறுப்பாளரா காட்டல, கடவுளை எப்படி தேடுறது, எப்படி அதை அடையிறதுன்றதுனுடைய இன்னொரு யதார்த்தவாதி மாதிரி காட்டியிருக்கிறாரு. மற்றவங்க எதை நம்புறாங்க, அந்த நம்பிக்கை எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அதனால அவர் ஊர் ஊரா சுத்துறாரு. அப்படியே ஊர் ஊரா சுத்துறவர் ராமேஸ்வரம் வராரு. அங்கதான் இந்த ஆக்சுவல் கதை நடக்குது. இதுக்கு முன்னாடி இப்ப நிறைய ஒரு 2 அத்தியாயங்கள் முடியுது. ஆனா நம்ம கதையினுடைய மூலக்கூறுக்கு வரலாம். இந்த கதையோட உண்மையான மூலக்கூறு என்னன்னா, ஒரு பௌர்ணமி இரவுல 2 கடலுக்கு நடுவுல தனிமையில ஒரு மணல் மேட்டுல பேரின்ப நாயகம் தற்செயலா ஒரு இளம் தம்பதியோடைய பேச்சை கேட்கிறாரு. கல்யாணமாகி 7 வருஷம் ஆகியும் குழந்தை இல்லாத ஒரு பொண்ணு, 100 ரூபாய் சம்பளத்துல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வர்ற கணவன். அவ கஷ்டப்படுறா, அவன் கலைச்சி பேசி சமாளிக்கிறான். கேளுங்க, அவன் சொல்றான், பிள்ளை 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 7 வருஷத்துல 7 பிறந்தால்தான் உனக்கு தெரியும். ஒரு சிரிப்பு. அவன் எல்லாத்தையும் மறைக்க பார்க்கறான். ஆனா அந்த பெண்ணோட ஒரு வரி இருக்க, அது நெஞ்ச பழக்குது. என்னுடைய கஷ்டம் உங்களுக்கு எங்க தெரியுது? நீங்களும் பெண்ணா பிறந்திருந்தா தெரியும். இந்த கதை நடக்கிறது ஒரு 50 60 70 வயசுக்கு முன்னாடி. பெண்ணுங்க குழந்தை இல்லாம இருந்தா அதனுடைய வலி நம்ம சமுதாயத்துல எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியும், ரைட்டுங்களா? இது வெறும் ஒரு வசனம் இல்லை நண்பர்களே. தலைமுறையா பெண்கள் மனசுக்குள்ள சுமந்துட்டு வர்ற தனிமையோட குரல் இது. இந்த ஒரு காட்சியை அகிலன் எப்படி சொல்றான்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்களே வாசிச்சு பார்க்கணும். ஆனா அந்த காட்சியை படிச்ச பிறகு நம்ம மார்பும் நம்மளுடைய எண்ணமும் அந்த கதையோட அப்படியே அடைச்சிக்கும். அந்த இடத்துல தான் அந்த கதையோடைய மூலக்கூறு இருக்குன்னு நினைக்கிறேன். அகில ஒரு கலைஞருக்கு இது ஒரு உதாரணம். அங்க ஒரு வர்ணனையை கொடுப்பாரு. அந்த மணல் மேட்டுக்கு 2 பக்கமும் 2 கடல். அதை அவர் எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க. ஆண் கடல் அலைகளை எழுப்பி விட்டு கொண்டு முட்டி மோதி கொண்டு சிற்றாரத்துடன் ஆரவாரம் செய்தது. பெண் கடலின் கொந்தளிப்பு வெளியில் தெரியவில்லை. ஆண் கடல் அலைகளை எழுப்பி விட்டு அப்படியே முட்டி மோதிக்குன்னு சிற்றாரத்துடன் ஆரவாரம் செய்தது. பெண் கடலின் கொந்தளிப்பு வெளியில் தெரியவில்லை. யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு வரியில அந்த தம்பதியோடைய முழு மனசையும் அவர் காட்டிட்டாரு. வெளியே கத்துறது கணவன் ஆண் கடல், உள்ளுக்குள்ள அடங்கி வேகிறது மனைவி பெண் கடல். இயற்கையை வெறுமனையா அவர் வர்ணிக்கல, கதையோட உணர்ச்சியை கடல் மூலமா நமக்கு அப்படியே கடத்திடுறாரு. இதுதான் அந்த சொல்லாளருடைய நுட்பம். அந்த கதையோடைய நுட்பத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பார்த்தோம்னா அப்படியே வருது உள்ளார. நான் ஒண்ணு நேர்மையா சொல்லணும், சிலருக்கு இப்படி தோணலாம், 60 வருஷமா ஒருவர் காப்பாத்தி வளர்த்த ஒரு தத்துவ பார்வை ஒரே ஒரு இரவுல ஒரே ஒரு சம்பவத்துல மாறிடுமா? கொஞ்சம் வேகம் இல்லையா? நியாயம்தான், சந்தேகம்தான். இந்த கதையில ஒரு மூலக்கூறுல எனக்கு அகப்பட்ட ஒரு டவுட், அதாவது ஒரு
நேர்மையா நான் இந்த கதையை வந்து விமர்சிக்கணும்னா, ஒரு 60 வருஷமா ஒருத்தர் வந்து கடவுள் இல்லை, கடவுளை தேடிக்கிட்டு இருக்கிறவரு ஒரே ஒரு நைட்ல அதை புரிஞ்சுக்கிற மாதிரி காட்டுறாரு அகிலன். அங்க எனக்கு கொஞ்சம் தத்துவார்த்தமா புரிஞ்சிக்க முடியல. அகிலன் சொல்ல வர்ற மனமாற்றத்துடைய வேகத்தை பத்தி இங்க நம்ம பேசணும்னா அது வேற மாதிரி போயிடும். தத்துவம் புத்தகத்துக்குள்ள இருக்கிற போது ரொம்ப பலமா இருக்கு. ஆனா ஒரு பெண்ணோட கண்ணீர்ல பார்க்கும்போது அந்த தத்துவம் எங்க போய் நிக்கிறதுன்னு தான் அவருடைய கேள்வி. மனுஷன் தர்க்க இயந்திரம் அல்ல, அன்பு, அனுதாபம். இதுக்கு முன்னாடி நம்ம வாதமெல்லாம் கரைஞ்சி போயிடும். இதைத்தான் அவர் நமக்கு காட்டுறாரு. நீங்க ஏன் இந்த கதையை படிக்கணும்? தோழர்களே, நம்மள பலருக்கும் இங்க கதை எழுதுறவங்க, நம்ம வந்து அடிக்கடி கதை எழுதுறோம், நம்ம கதைக்காகவே பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு மனுஷனுடைய முழு வாழ்க்கை மாற்றத்தை சொல்ல நமக்கு பக்கம் பக்கமா இடம் வேணும். ஒரு எழுத ஆரம்பிச்சோம்னா ஒரு ஒரு அது ஒரு பக்கத்துல அடங்காது. ஆனா அகிலன் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு முழு மாற்றத்தையும் ஒரே இரவுல ஒரு சிறுகதையில ஒரு சின்ன இடத்துல அடக்கியிருக்கிறாரு. சிறுகதைன்னா நாவலுடைய சுருக்கம் இல்லை, அது ஒரு தனி கலை. அதுக்கு நாதன் இருக்கையில் ஒரு பாட புத்தகம். அந்த தலைப்பே ஒரு மாதிரி, நாதன் உள் இருக்கையில், நாதன் உள் இருக்கையில் ஒரு பாட புத்தகம்னு எடுத்துக்கலாம். கதையோடைய மையத்துல அகிலன் ஒரு வழி எழுதுறாரு. நம்பிக்கை உருவம் இல்லாத ஒன்று, பெயர் இல்லாத ஒன்று, நிறம் இல்லாத ஒன்று, பணம் இல்லாத ஒன்று. இதற்கு உருவம் கொடுத்து, பெயர் கொடுத்து, நிறம் கொடுத்து, பொருள் கொடுத்து எப்படியெல்லாம் நம்புகிறார்கள் மனிதர்கள். இன்னொரு வாட்டி சொல்றேன். நம்பிக்கை உருவம் இல்லாத ஒன்று, பெயர் இல்லாத ஒன்று, நிறம் இல்லாத ஒன்று, பணம் இல்லாத ஒன்று. இதற்கு உருவம் கொடுத்து, பெயர் கொடுத்து, நிறம் கொடுத்து, பொருள் கொடுத்து எப்படியெல்லாம் நம்புகிறார்கள் இந்த மனிதர்கள். முதல்ல சொன்னேன், இந்த கதை ஒரு கேள்வியை நம்ம மனசுக்குள்ள விட்டுட்டு போகணும். அதுதான் இது. நம்ம யாரை நம்புறோம், எதுக்காக நம்புறோம், அந்த நம்பிக்கையை நம்ம மற்றவங்க பக்கம் கூட்டிட்டு போகுதா இல்லை நம்மையே சுத்தி வளர்க்குதா? அகிலன் இதுக்கு பதில் சொல்ல மாட்டாரு. அவர் நம்ம கிட்ட ஒரு கண்ணாடியை அழகா நீட்டுறாரு. அந்த கண்ணாடியை எடுத்துட்டு நம்மளை நாமளே பார்த்துக்கணும்னு சொல்றாரு. அதுதான் இந்த கதையோட உண்மையான நிரந்தரமான அழகு. பேரின்பு நாயகம் கடைசியில என்ன ஆகிறார், அந்த இளந்தம்பதிக்கு அவர் என்ன கொடுக்கிறார், அதை நான் சொல்லிட்டா கதையோட சுவை போயிடும். அதை நீங்களே வாசிச்சு பாருங்க. வாசிச்சு முடிச்ச பிறகு ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு உட்காருங்க. அப்புறம் என்கிட்ட வந்து சொல்லுங்க உங்களுக்கு என்ன மாறுச்சுன்னு. நன்றி, வணக்கம்.